So hello guys, welcome back to my channel and இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு product unboxing from Flipkar கீழ போட்டுருக்கு நீங்க பார்த்தாலே தெரியும். So என்ன product அப்படின்றத வாங்க ஓபன் பண்ணி பார்த்தறலாம். So இதான் பாக்ஸிங் வந்திருக்கு Flipkartல இருந்து and டக்குனு ஓபன் ஆயிடுச்சு. So yes, என்ன product அப்படினு பாத்தீங்கன்னா Boya அப்படின்னு போட்டுருக்கு. Yes, it is going to be a mic. Okay, ஒரு mic நான் வாங்கி இருக்கேன். ஒரு எக்ஸ்டர்னல் மைக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பாக்ஸில் தனியாக வச்சுருக்கோம். ஸோ இதுதான் கைஸ் பார்த்தீங்கன்னா நான் வாங்கியிருக்கேன் Boya A100 Boya BY-A100 அப்படின்னு சொல்லி ஒரு மைக் தான் வாங்கியிருக்கேன். இப்போ நீங்கள் கேட்டுட்ருக்கீங்களே ஒரு மைக்கில் அது வந்து என்னென்னா போயாவோட MM1 அப்படின்னு சொல்லக்கூடாது, அதாவது போயாவோட BY-MM1 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இந்த மொசுன்னு இருக்கணும் அந்த மைக்கு. அண்ட் என்கிட்ட இன்னொரு மைக்கும் இருக்குது, மூணாவது மைக் வந்து இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மயோனாவோட மைக்கு, இதோட வேலை ரொம்ப கம்மி. ஸோ இதுவும் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பெரிய பார்த்தீங்கன்னா சைடில் வைப்போம். ஸோ எஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து எடுத்துருக்கேன். பேக்கிங் பார்த்துக்கோங்க, ஆல்ரெடி யாரோ யூஸ் பண்ணியிருக்காங்க, வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேக்கிங் ஓப்பனாகவே இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. எனிவேஸ் ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். அண்ட் அதுக்கு முன்னாடி பாக்ஸிங்கில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா Boya BY-A100 கண்டென்சர் மைக்ரோஃபோன் ஃபார் ஐஃபோன், ஐபேட், ஐடச் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபோன்ஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், நார்மல் ஃபோன்ஸ்க்குமே. ஓகேங்களா. அண்ட் பார்த்தீங்கன்னா மேலே போயாவோட அந்த இது கொடுத்துருக்காங்க, ஸ்க்ராட்ச் கோடிங் ஃபார் ஆத்தென்டிகேட்டிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் கோல்டு கலர் கொடுத்துருக்காங்க. நான் ஆக்சுவலாக சில்வர் கேட்டிருந்தேன், ஆனால் கோல்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். செக் பண்ணி பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா கீழே ஃபீச்சர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா வந்து கோல்டு கலர் அப்படி கொடுத்துருக்காங்க. நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். நான் ஆக்சுவலாக சில்வர் தான் கேட்டேன், கோல்டு அமைச்சிருந்தாங்க அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணக்கூடிய சூழ்நிலை வரும். பட் இருந்தாலுமே ஓகே, எஸ் கோல்டு தான் வந்திருக்கு. நான் சில்வர் தான் கேட்டேன், கோல்டு அமைச்சிருக்காங்க. பட் எனிவேஸ் ரிவ்யூ நம்ம முடிச்சிடலாம். இதை நான் கண்டிப்பாக ரிட்டர்ன் பண்ணுவேன். ஸோ இதான் கைஸ் பார்த்தீங்கன்னா மைக் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. Boya BY அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா வந்து மெட்டாலிக் மேக் இது. இல்லை ஃபுல்லும் வந்து மெட்டலில் தான் மேக் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. எனக்கு தெரிஞ்சு மெட்டல் மாதிரி தான் தெரியுது, ஒன்றும் பெருசாக பிளாஸ்டிக் யூஸ் பண்ண மாதிரி தெரியல. அப்படியே பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் பிளாஸ்டிக்காக தான் தெரியுது, பட் ஃபுல் மெட்டலிக் தான். ஓகேங்களா. மேலே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நிறைய இந்த ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க, சைட்லேயும் ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஓம்னி டைரக்ஷனல் மைக் தான். ஓகேங்களா. அண்ட் இதுக்கு ஒரே ஃபீச்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்வியஸாக இது வந்து இப்படி டேர்ன் பண்ணிக்கலாம், இது நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ தட் உங்களோட ஃபோனை நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி நீங்கள் லைக் இப்போ உங்களோட ஃபோனோட கேமரா இங்கே இருக்கும், லைக் ஃபோனோட ஸ்க்ரீன் இப்படி இருக்கும், நீங்கள் இப்படி கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் இதே vlogging இப்படி பேசிக்கலாம். ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆப்வியஸாக நீங்கள் இது எப்படி வேணால் டேர்ன் பண்ணிக்கலாம் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த மைக்கு. ஓகேங்களா. ஸோ எஸ், பார்க்க நல்லா தான் இருக்குது. வெயிட்டும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டீசெண்டான வெயிட் தான், ரொம்ப பெரிய வெயிட்லாம் கிடையாது. ஓகேங்களா. அண்ட் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வயர்லெஸ். ஸோ வயரே நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. ஸோ அது வகையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும், ரொம்ப வந்து ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், ஃப்ரெண்ட்லி யூஸ்க்காக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு என்ன சொல்கிற TRS இது கொடுத்துருக்காங்க, பென் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் நீங்கள் வந்து இந்த ஃபோனில் டேரெக்டாக நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து உங்களோட கேமராவில் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா TRS நினைக்கிறேன், இல்லை இது வந்து TRS நினைக்கிறேன், TRS அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது எனக்கு கிளியராக தெரியல, நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் அதுக்குன்னு தனியாக ஒரு பின் கிடைக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு மட்டும் தான் இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 தெரியுது, இல்லை 3 அடுக்கு தெரியுது, அதில் 2 அடுக்கு தான் இருக்கும். அது வந்து உங்களுக்கு வந்து கேமராஸ், அதாவது டிஜிட்டல் கேமராஸ் ஒரு DSLRஸில் யூஸ் பண்ணுறதுக்கு அது யூஸ் பண்ணுவாங்க. இது டேரெக்டாக நீங்கள் ஃபோனில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேடா. ஸோ அந்த ஒரு இதுதான் இதில் கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்டெடியாக இருக்குது கைஸ். ஓகேங்களா. சூப்பராக இருக்குது. ஓகே. ஸோ வாங்க இப்போ வந்து இதோட குவாலிட்டி எப்படி இருக்குது, இதோட வாய்ஸ் கிளாரிட்டி எப்படி இருக்குது நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னோட கேட்க போகிறது பார்த்தீங்கன்னா என்னோட இன்டர்னல் மைக்கில் தான் நீங்கள் கேட்க போகிறீங்க. அதாவது என்னோடய ஃபோன் மைக்கில் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க ஃபோனோட பேர் OnePlus 6. ஸோ அதில் தான் நீங்கள் கேட்க போகிறீங்க. ஸோ வாங்க அதில் கேட்கலாம். ஸோ கைஸ், இப்போ நீங்கள் கேட்டுட்ருக்கிறது பார்த்தீங்கன்னா என்னோட இன்டர்னல் மைக் தான், அதோட ஃபோனோட மைக்கில் தான் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. கிளாரிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். மிஞ்சிப்புனா பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 30 சென்டிமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் என்னோடய ஃபோன்லேருந்து என்னோடய ஃபேஸ்க்கு பார்த்தீங்கன்னா 30 சென்டிமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் இருக்கும். அதில் தான் நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா. ஸோ இதுதான் அதோட கிளாரிட்டி. இப்போ இது வரைக்கும் நீங்கள் கேட்டது பார்த்தீங்கன்னா நம்மளோட போயாவோட MM1 அந்த மைக்கில் தான் கேட்டிருந்தீங்க. இப்போ நீங்கள் இன்டர்னல் மைக்கும் கேட்டுட்டீங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்க வேண்டியது நம்மளோட இந்த மைக்கில், அதாவது நம்மளோட இந்த A100 அப்படின்னு கூட மைக்கில் தான் நீங்கள் கேட்க போகிறீங்க. ஸோ வாங்க இப்போ நீங்கள் அதில் கேட்கலாம். ஸோ கைஸ், இப்போ நான் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் கேட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளோட
A100 அந்த மைக்கில் தான் இப்போ நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு சத்தியமாக எனக்கு தெரியல. மேபி கொஞ்சம் அப்படியே லைட்டாக அந்த பஃபியாக தெரியும் ஆப்வியஸாகவே. பிகாஸ் பார்த்திங்கன்னா இப்போ நம்மளோட A100ம் பார்த்திங்கன்னா நம்மளோட MM1ம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து அது vlogging மாதிரி தான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. பட் இப்போ நீங்கள் இந்த மைக் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கிளாரிட்டி வேறு மாதிரி இருக்கும். இதையும் நான் பண்ணி காட்டுறேன். ஸோ நவ் ஸ்விட்சிங் ஃப்ரம் திஸ் மைக் டு நம்மளோட Maono மைக். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்னோடய Maono மைக்கில் வந்து கேட்டுட்ருக்கீங்க. ஐ திங்க் கிளாரிட்டியே வேறு லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி எனக்கு தெரியல. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட Maonoவோட மைக்கு. ஸோ மூணோட கம்பேரிசன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ திஸ் இஸ் வாட் திஸ் மைக் இஸ் அபவுட். Now let's go back with the நம்மளோட நார்மல் Boya மைக் இருக்குல்ல, நம்ம போட்டுருக்க அந்த Boya மைக்கு நம்ம போயிடுவோம். இல்லை இதே மைக்கில் நான் கண்டினியூ பண்ணுறேன், கேளுங்க. ஸோ இதுதான் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ப்ராடக்டோட ரிவ்யூ ஒரு கேஸோடு உங்களுக்கு அழகாக கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? கிளாரிட்டி அப்படின்றத பார்த்தீங்கன்னா நானே செக் பண்ணும்போது தான் எனக்கு தெரியுமே எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. பட் தெரிஞ்சு வந்து vloggingக்கு இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். vloggingக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்பவே நல்லா இதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் இது வாங்கினதுக்கான ரீசன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த MM1 எடுத்தீங்கன்னா அது கொஞ்சம் பெரிய மைக்காக இருக்கும். ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு vlogging அப்படின்னு நான் போகும்போது எங்கேயாவது அவுட்டோர் vlogging நான் எடுக்கிறேன் அப்படின்னா வந்து பெருசாக தெரியும். நானே ஒரு குட்டி vlogger. ஸோ பார்த்தீங்கன்னா பெருசாக பார்த்தீங்கன்னா என்னென்ன மைக் எடுத்து சுற்றிட்டுருக்கான் அப்படின்ற நிறைய பேர் கேள்வி கேட்க வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த மைக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட்டியாக அமைஞ்சிடும். நீங்கள் பாக்கெட்டில் வச்சுட்டு நீங்கள் போயிடலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா எங்கே வேணும் நீங்கள் டக்குன்னு கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் vlogger நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாக எனக்கு தோணுச்சு இந்த மைக்கு. ஸோ அதுதான் அந்த மைக் எடுத்திருக்கேன். Maono நம்மளோட வயர் யூஸ் பண்ணுற இந்த Maono இருக்குல்ல, இந்த மைக்கும் ஓகே தான். பட் பிரச்சனை என்னென்னா இது வந்து வயர்ட் மைக். ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய வாட்டி டேங்கிள் ஆக வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மைக் வந்து நான் வந்து மோஸ்ட்லி வீட்லேயோ இல்லை அந்த மாதிரி எங்கேயாவது லைக் சில சமயங்களில் இதை எடுத்து போக மறந்துடுறேன்னா இந்த மைக் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த மைக்கோட யூசேஜ். அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் ஆல்ரெடி நான் சொல்லிட்டு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஆல்ரெடி இதில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். பட் இதில் ஒரே ஒரு கான் நான் பார்த்த வரைக்கும் என்ன பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு சில ஃபோன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பெரிய கேஸ் யூஸ் பண்ணுறீங்க. இப்போ இந்த ஃபோனுக்குலாம் பார்த்தீங்கன்னா பெரிய கேஸ் யூஸ் பண்ணுறேன். இந்த ஃபோனுக்கு இது வந்து செட் ஆகாது, உள்ளே போகலை ப்ராப்பராக. பட் சில கேஸ் இப்போ நான் என்னோடய OnePlus கேஸ்க்கு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு வந்து குட்டி கேஸ் நான் போட்டிருக்கேன், குட்டி லைக் இந்த ஸ்லிம் கேஸ் நான் போட்டிருக்கேன். ஸோ அதுக்கு வந்து ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பெரிய கேஸ் போட்டிருந்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நீங்கள் கேஸ் எடுத்துகிட்டு தான் நீங்கள் இந்த மைக் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் வந்து நான் பார்த்த வரைக்கும் ஒரு பிக்கஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ். ரெண்டாவது மைனஸ் ஆப்வியஸாக எனக்கு நான் கேட்டது சில்வர். நான் அதுக்காக 2 வாட்டி கேன்சல் பண்ணேன். கோல்டு வாங்கிட்டு கேன்சல் பண்ணிட்டு சில்வர் ஆர்டர் பண்ணேன். அந்த அப்பயும் பார்த்தீங்கன்னா எனக்கு கோல்டு தான் வச்சுருக்காங்க, ஏன்னு தெரியல. ஸோ எஸ், திஸ் இஸ் ஆல் அபவுட் திஸ் ப்ராடக்ட் கைஸ். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்து, இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமான கமெண்ட் தான் பண்ணணும். ஸோ கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் வித் another beautiful topic or another product review. Until this, Raj is signing off. Take care and bye guys.